தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் நம்முடைய மூத்த சகோதரர் அவங்க எழுதின ரீப்ரிண்ட்ஸ் கட்டுரைகளை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலும் இந்த நாளிலும் ரீப்ரிண்ட்ஸோட எண் வந்து பார்த்திங்கன்னா 57 55 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு கீழாக தேவனுடைய கட்டளையின் முடிவான திட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக சகோதரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. இதுக்கு நம்மளுடைய மூத்த சகோதரர் அவங்க ஆதாரமாக தெரிந்து கொண்ட ஒரு வசனம் சொல்லி பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்போது நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த ஒரு வசனத்தை மையமாக வச்சு தான் அங்கே சகோதரர் ஒரு விஷயத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்க்குறோம்னா, தேவனுடைய திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த திட்டத்தினுடைய முடிவுக்கு அல்லது தொடக்கத்துக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் கொடுத்த கட்டளைகள் இல்லைங்களா. இப்போ நமக்கும் பார்த்திங்கன்னா கட்டளைகளை நம்ம எப்படி சொல்லலாம், நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி பிரமாணம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிரமாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டளைகள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு இந்த ஒரு கட்டளைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மிக முக்கியமானதாக இருக்குது. அப்போ இந்த ஒரு கட்டளைகளுடைய முடிவான திட்டம்னு ஒன்று வச்சுருப்பார் இல்லைங்களா. இப்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய கட்டளைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு கட்டளையினுடைய முடிவு என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தேவன் எப்பொழுதுமே எரிச்சல் உள்ள தேவனாகவே இருக்க போகிறாரானா இல்லை. நமக்கு தெரியும் யுகாயுகத்தில் அவருடைய அந்த எரிச்சல் உள்ள தேவன் அப்படிங்கிற ஒரு பண்பு வந்து என்ன ஆகும்னு சொல்லி, அந்த ஒரு விஷயம் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா மாறும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போது நம்ம தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கட்டளைகள் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டளைகளினுடைய முடிவான திட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த ஒரு தலைப்புக்கு நம்ம மூத்த சகோதரர் அவங்க வசனம் எடுத்திருக்காங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 5ஆம் வசனமா மன்னிக்கணும் 5ஆம் வசனம். இதுக்கு என்ன நம்ம உங்கள் சகோதரர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு வசனத்தை பிரித்து எழுதியிருக்காங்க. கற்பனைனா என்ன, அப்போ இந்த கற்பனையினுடைய பொருள்னா என்ன, அப்போ சுத்தமான இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்புனா என்ன, அப்புறம் வந்து பார்க்கும்போது நல் மனசாட்சினா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது மாயமற்ற விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறது தான் அங்கே சகோதரர் பிரித்து எழுதியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு விஷயங்கள் தான் ஆவது. இந்த ஒரு கற்பனையினுடைய பொருள் என்னவெனில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா 3 காரியம் இருக்குது. ஒரு கற்பனைனா அந்த 3 உள்ளடக்கியதாக தான் அந்த கற்பனை என்ன பண்ணோம்னா இருக்கும். அப்போ அந்த கற்பனையினுடைய அந்த பொருள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே சொல்கிறார் சுத்தமான இருதயம் இல்லைங்களா. அந்த அதாவது சுத்தமான இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு. பிரதர் கட் ஆயிடுச்சு, ஓபிஎஸ் டிஸ்கனெக்ட்னு வருது. அப்புறம் வந்து பார்க்கும்போது நல் மனசாட்சி, அப்புறம் மாயமற்ற விசுவாசம் அப்படிங்கிற 3 விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னு கொடுக்குறாரு. அப்போது இங்கே சகோதரர் எழுதின வண்ணமாகவே நம்ம பார்க்குறோம்னா 3 காரியங்களை உள்ளடக்கியாக தான் இந்த ரீப்ரிண்ட்ஸ் பாடம் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அந்த திட்டத்தில் வந்து மிக முக்கியமானது கற்பனைகள். அந்த கற்பனைகளுக்குன்னு ஒரு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா முடிவு இருக்குது அப்படிங்கிறத அங்கே சகோதரர் ஒவ்வொரு விஷயத்துக்கு எழுதுகிறார். அப்போ இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இந்த 4 விஷயத்தையும் பார்த்துட்டோம்னா இந்த ஒரு தேவனுடைய திட்டத்தினுடைய அந்த ஒரு முடிவு என்ன, கற்பனைகளுடைய முடிவு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த 4 விஷயத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா அதுக்கு அந்த ஆராய்ச்சிக்கு சகோதரர் கொடுத்துருக்கூடிய எழுத்துக்களை படித்து பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா கற்பனைனா என்ன, கற்பனைங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், என்ன சிஸ்டர்? கட்டளைகள். அதான் கற்பனை கட்டளை எல்லாமே ஒன்று தான், ரெண்டும் வேறையா எனக்கு தெரியல. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கே ஒரு குழப்பங்கள் வரும். நியாயப்பிரமாணம்னா என்ன, அப்புறம் கற்பனைன்னு சொல்லப்பட்டிருக்கே, கட்டளைன்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் வரும். இப்போ நியாயப்பிரமாணம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா அதாவது நியாயமான ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்குள்ளே எதை எப்படி பண்ணணுங்கிறது வந்து பார்த்தோம்னா அவருடைய கட்டளைகள். கரெக்டுங்களா? இப்படி எடுத்துக்கலாமா?
கரெக்டு தானே நம்ம சொல்கிறது? நியாயப்பிரமாணம் என்னது? இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் ரூல் போடுதுன்னு வைங்க, அந்த ரூலில் பைக் ஓட்டும் போது என்ன பண்ணணும், கார் ஓட்டும் போது என்னென்ன பண்ணணும், இது எல்லாம் ரூலு. இந்த ரூலுக்குள்ளே வர்றது தான் ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி நியாயப்பிரமாணத்துக்குள்ளே எதையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கற்பனைகள். இப்போ நம்ம பொதுவாக வந்து கற்பனைனா என்ன, அதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம்னா தெய்வீக சட்டத்தினுடைய தொகுப்பு, சின்ன சின்னதாக அடங்குனது. அதாவது ஸ்திரீகளுடைய உடையை ஆண்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, தரிக்கலாகாது. இது ஒரு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கட்டளை இல்லைங்களா, இல்லை ஒரு கற்பனை, இப்படி என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். இது எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா தெய்வீக சட்டத்தினுடைய என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா தொகுப்பு. இப்போ நமக்கு நியாயப்பிரமாணம்னால என்ன உடனே முடிவுக்கு என்ன உடனே தோணும்? நியாயப்பிரமாணம் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு என்ன தோணும்? பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது தோணும். இன்னும் வந்து பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கியது எதுன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அந்த 10 கட்டளைகள் இல்லைங்களா. நியாயப்பிரமாணத்தில் நிறைய சட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த சட்டம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி அவங்க பிரதானமாக வந்து அவங்க சொல்லும்போது எதுதான் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 10 கட்டளைகள். அதான் நம்ம பார்க்குறோம். அநேக கற்பனைகள் இருக்கிறது அப்படின்னு சகோதரர் எழுதுகிறாங்க. எழுதிட்டு அதை என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் 10 கற்பனைகள் என்று பொதுவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த 10 கட்டளைகள் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துட்டோம்னு வைங்க, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா, ஆனால் அதுக்கு தொடர்ச்சியாக என்னென்னலாம் இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா நிறையா இருக்குது. அந்நிய தெய்வங்களுடைய பேரை கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உச்சரிக்கக்கூடாது. அப்போ இதையெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு கட்டளைக்குள்ளே வந்துருச்சா, நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கட்டளைக்குள்ளே அடங்குதா இல்லைங்களா. அப்போது நம்ம பார்க்குறோம் நியாயப்பிரமாணத்தை ஒட்டுமொத்தமாக சுருக்கணும்னா அல்லது கற்பனைகளை நம்ம சுருக்கணும்னா பொதுவாக என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 10 கட்டளைகளுக்குள்ளேயே எல்லாமே என்ன பண்ணப்படுதுன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பழைய ஏற்பாட்டில் ஒரு காலம் வரைக்கும் இப்படி இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவர் வந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணிட்டாங்க, 2ஆக மாற்றிட்டாங்க இல்லைங்களா. ஒன்று உங்கள் தேவன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்க. இன்னொன்று உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னுடைய சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 அடக்கிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இப்போது இந்த 10 கட்டளைகள் முக்கியம் இல்லை, எல்லா நியாயப்பிரமாணம் இந்த 10 கட்டளைகளுக்குள்ளே அடங்கின மாதிரி இருந்ததுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணத்தை எத்தனை பிரிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆக பிரிச்சிட்டாங்க. ஒருவேளை அடங்கலைன்னு வைங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையாக பிரிச்சிருப்பார்? கரெக்டுங்களா. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணமும் ஏறத்தாழ இந்த 10 கட்டளைகளுக்குள்ள என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அடங்கின மாதிரி இருக்குது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 2ஆக பிரிச்சிட்டாங்க. ரைட்டு. இப்போ இந்த 2ஆக பிரிச்சது வந்து பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டில் இப்போது கட்டளைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து தொடங்குறதா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டிலேருந்தே என்ன பண்ணுதுங்க தொடங்குறதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போது நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நம்ம கட்டளைன்னு சொல்லலாம், பிரமாணம்னு சொல்லலாம், சட்டம்னு சொல்லலாம், எப்படி வேணும்னு சொல்லலாம். இப்போ பிரமாணம்னா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம், அல்லது கட்டளைனா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம், சட்டம்னா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். சட்டம்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? சகோதரி இப்படி தான் அந்த பாடத்தை முழுவதுமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. சட்டம்னா நம்ம என்ன சொல்லலாம்? சட்டம் என்னங்க சிஸ்டர்? சட்டத்தை அதை நான் ஓகே. இப்போது சட்டம் அப்படிங்கிறதுனுடைய அந்த சட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விளக்கம் உங்கள் சகோதரர் கொடுக்குறாரு. அது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சட்ட ரீதியான அதிகாரியால் நாம் கீழ்ப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளைக்கு பெயர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சட்டம். இப்போது சட்ட ரீதியான அதிகாரி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு சட்டம்னா என்ன, சட்டம் அப்படிங்கிறதுனுடைய சரியான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நியாயமான மனிதர் இல்லைங்களா, ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வேற ஒருத்தருக்கு கொடுக்குறாரு. அந்த மனிதர் என்ன பண்ணணும், அந்த நியாயமான விஷயத்தை வாங்குகிற மனிதர் அந்த நியாயத்தின்படி என்ன பண்ணணும்னா நடக்கணும். இப்போ இந்த நியாயமான ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொடுக்குறாரு இல்லைங்களா, கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் எப்பேற்பட்டவராக இருக்காருன்னா அந்த நியாயத்தினுடைய முழு அதிகாரியாக இருக்கிறார். அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறலாம்னா சட்டத்தை இயக்கக்கூடிய தேவன் இருக்கார் இல்லைங்களா, கொடுக்கக்கூடிய தேவன் இருக்கார் இல்லைங்களா, அவர் எல்லாத்துக்கும் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு. இப்போ இந்த சட்டத்தை கொடுக்கக்கூடிய தேவன் எதிலையாவது வந்து தவறிழைக்க வாய்ப்பு இருக்கா? தவறிழைக்க
வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இந்த சட்டம் அல்லது நியாயம் அப்படிங்கிறதான காரியம் உலகத்தில் யாருக்கு மாத்திரம்தான் பொருந்தும் சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ ரூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, மாற்றுறாங்க இல்லைங்களா? அப்படி மாற்றி ஒரு சட்டத்தை கொடுக்கக்கூடிய மனிதன் அந்த சட்டத்துக்கான சட்டம்ங்கிற அர்த்தத்துக்கான தகுதியான மனிதனானா கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா சட்ட ரீதியான அதிகாரி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனாக இருக்கிறார். ஏன்னா கட்டளைகளை கொடுத்தது யார் தான்? தேவன் தான் அப்படிங்கிறத அங்கே சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னு எழுதுறாங்க. இப்போது இந்த கட்டளைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய கட்டளைகள் இருக்கு. இந்த கட்டளைகள்லாம் இஸ்ரேல் ஜனங்களுடைய பார்வையில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கடினமாக இருந்துச்சு. இப்போது நம்ம பார்த்தோம்னா அவங்களால கடைபிடிக்க முடியாமல் போனதுக்கு என்ன தான் காரணம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாடி எழுதுறாரு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு எப்படி இருக்குங்க, அது கடினமாக இருக்கு இல்லைங்களா? சரி, நம்மளுடைய பார்வை என்ன அந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நீங்கள் பேசி நல்லாயிருக்கும். நியாயப்பிரமாணத்தை தேவன் என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. அதுக்குள்ள கற்பனைகள் கட்டளைகள் எல்லாமே இருக்குது. அது இஸ்ரேல் ஜனங்களுடைய பார்வையில் எப்படி தான் இருந்துச்சுங்கிறத நம்ம ஆணித்தனமாக சொல்கிறோம்னா ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அவர்களால் என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. இப்போ நம்மளுடைய பார்வை என்ன அந்த கற்பனைகளை குறித்து? நம்ம அதை எப்படி பார்க்கலாம்? அவங்க பார்வைக்கு ஒரு கடினம், நம்ம பார்வைக்கு எப்படி? நம்ம நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, உபயோகிக்கிறதில்ல, அல்லது அந்த பயன்படுத்துறதில்ல, அது நமக்கு தேவையானது இல்லை அப்படிலாம் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக அந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணம் ஆனாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அன்பின் பிரமாணம் ஆனாலும் சரி, அதுக்கு ஒரு முடிவு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா புது சிஷ்யங்களுடைய கையில் இருக்குது. அதை பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது நியாயப்பிரமாணம்? இப்போ கொஸ்டின் வேணால் மாற்றிடலாம், அல்லது கேள்வி கேட்கக்கூடிய ஒருவேளை நம்ம புரியாமல் கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க கூட இருக்காது. அது ரொம்ப கஷ்டமா அல்லது எளிதானதா? என்ன சிஸ்டர்? எளிது. பார்த்தீங்களா நமக்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஆனால் நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஒரு கடினம்ங்கிற ஒரு விஷயம் எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை ஒருத்தருமே பண்ண முடியாதுங்க, இதை ஒருத்தருமே என்ன பண்ண முடியாதுங்க, செய்யவே முடியாது அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வரும்போது தான் என்ன தெரியுதுன்னா இது ஒரு கடினமான ஒரு விஷயம் தெரியுது. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருத்தர்னால கடைபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த தேவன் கொடுக்குறாருன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறலாம். ஒருத்தர்னால கடைபிடிக்கவே முடியாத ஒரு விஷயத்த தேவன் கொடுக்குறாருன்னா 2வது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைய கூப்பிட்டு 12th புஸ்தகத்தை கொடுக்குறது மாதிரி. கரெக்டுங்களா? இப்போ நம்ம கேட்டோம் நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களால கடைபிடிக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரொம்ப கடினம். சரி, இந்த கடினமான கட்டளையை யார் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் தான் கொடுத்தாங்க. ஒருத்தர்னால முடியாத ஒரு விஷயத்த தேவனே கொடுக்குறாருன்னா நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 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 ஆசிரியர் இருக்காங்க, ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர் 2வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு 12வது பாடத்தை கொடுக்குறாருன்னு வைங்க, எப்படி இருக்கும்? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க எப்படி படிப்பாங்க, இது கடினமான ஒரு விஷயம் நம்ம சொல்லுமா சொல்ல மாட்டாங்களா? இப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுறோம், நாமளும் அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா சகோதரர் என்ன எழுதுறாங்கன்னா அது ஒரு அபூரணமாக இருக்கக்கூடிய காரியமாக தானே ஆகும் அப்படின்னு எழுதுறாரு. ஒருவேளை கடினமாக இருந்துச்சுன்னா அது தேவன் ஒரு கொடுத்த விஷயம் அல்லது கொடுத்த நோக்கம் தவறாக ஆன மாதிரி தானே இருக்கும். தேவன் அப்படி பண்ணுவாரா? நம்ம வசனம் தெளிவாக படிக்கிறோம், 1 கொரிந்தியரில் படிக்கிறோம். எப்படின்னா ஒரு சோதனைன்னு ஒரு மனுஷனுக்கு வருதுன்னு வைங்களேன், ஒரு மனுஷனுக்கு நேரிடக்கூடிய சோதனையே அல்லாமல் அதனோட கூட எதை கூட சேர்க்க மாட்டாருங்களா? அதாவது மனுஷனுக்கு நேரிடக்கூடிய சோதனையே அல்லாமல் அதனோட கூட என்ன பண்ண மாட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். புரியல? பார்த்தீங்களா? அப்படின்னா கூட்டாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? கூட்டாமல் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டாப்லர் பின் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மில்லி அளவு கூட தேவன் என்ன பண்ண மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு சகோதரனால் ஒரு வேதனையோ ஒரு ஒரு பாரத்தையோ தாங்க முடியுதுன்னு வைங்களேன், அதுக்கு மேலே தேவன் என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்ம ஸ்டாப்லர் பின் எவ்வளோ கனம் வரும், எவ்வளோ கனம் வரும் இல்லைங்களா, அதை கூட என்ன பண்ண மாட்டாருங்க, சேர்த்து கொடுக்க மாட்டாருன்னு தான் அர்த்தம். அப்படின்னா தேவன் அவ்வளவு எப்படி இருக்காங்கன்னா நியாயமுள்ள தேவனாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருவருமே கடைபிடிக்க முடியாத சட்டத்தை ஏன் தேவன் கொடுத்தாரு?
ஒருவேளை அப்படி கடினமாக இருந்துச்சுன்னா தேவன் அங்கே தவறு செய்தவராக அல்லது அபூர்ணமான ஒருத்தரை தானே காணப்படுவார் அப்படிங்கிறத சகோதரர் எழுதுகிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கட்டளையை நாம் அபூர்ணமாக என்ன பண்ணக்கூடாதுங்க, நினைக்கவே கூடாது. ஏனெனில் பரிபூர்ணமான தேவன் அபூர்ணமான கட்டளையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு மனிதனால் கடைபிடிக்க முடியாத ஒரு கட்டளையை கொடுக்கறதுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க அபூர்ண மனிதர்களாக இருந்ததுனால தான் என்ன பண்ண முடியலன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன பண்ண முடியல, அந்த கற்பனைகளை கட்டளைகளை கைகொள்ள அவங்களால முடியாமல் போச்சே ஒழிய தேவன் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்னா தவறிழைக்கவோ அவர் அங்கே தீங்கு விளைவிக்கவோ என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் சகோதரர் எதுக்கு கொடுக்குறாருன்னா, கற்பனைனா என்ன, தேவன் கொடுத்த கற்பனை எப்படி பார்க்கப்பட்டுச்சு, நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தெளிவாக அவங்க அன்பின் பிரமாணத்தை எடுத்து உரைத்தவராக இருந்தாலும் அவர் நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தை குறை சொன்னதாகவே இல்லை. இது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிச்சிருக்கு சிஸ்டர், எபிரேயர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் 14ஆம் வசனம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. பாருங்க எப்படி இருக்கான் நியாயப்பிரமாணம், பரிசுத்த நியாயப்பிரமாணம் முழுவதுமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பரிசுத்தமாக இருக்கு இல்லைங்களா. அப்போது அதுக்கப்புறம் பார்க்குறோம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, கற்பனைகள், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் எப்படி தான் இருக்குங்க, பரிசுத்தமாயும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நீதியும். இங்கே ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமான வார்த்தை, அது நன்மையாகவும் இருக்கு. அப்போது தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய கட்டளைகள் ஒருபோதும் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காகவோ அல்ல அந்த மனுஷன் கஷ்டப்படணுங்கிறதுக்காகவோ தேவன் என்ன பண்ணவே இல்லைன்னா கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சொல்கிறாரு, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குங்களா, ஆவிக்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். இப்போ நம்ம கவனித்து பார்த்தோம்னா இப்போ ஆவிக்குரியது யாருக்கு தேவை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவையா, யாருக்கு தேவைன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தேவை. இப்போ நியாயப்பிரமாணத்தோட யார் தொடர்புக்குள்ளே வந்துட்டோம் நாம். ஏன்னா நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவிக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன்னா பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டிருக்கேன். இன்னும் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன தெரிஞ்சிருக்காது தெரியுங்களா, பாவங்கிறது தெரிஞ்சிருக்காது. உண்மையில எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா நியாயப்பிரமாணங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நமக்கே சில இடங்களில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லும்போது பொய் ஆணை இடாமல் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது போல அப்படிங்கிறத எங்கிருந்து எடுத்து பேசுகிறாங்க, நியாயப்பிரமாணம். ஒரு ஸ்திரியை இச்சையோடு அப்படிங்கிறத எங்கிருந்து எடுத்து பேசுகிறாங்க ஆண்டவர், நியாயப்பிரமாணம். அப்போ பார்க்கும்போது இது எப்படி ஆவிக்குரியதாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தம்போது அது கண்டிப்பாக அது யாருடைய வாழ்க்கையிலும் சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட இந்த இடத்துல நம்ம எதுவும் தவறான புரிதல் வந்துடக்கூடாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கணுமா அப்படிங்கிறது எண்ணத்தில் நம்ம வந்துடக்கூடாது. இப்போ நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குதா பவுல் எழுதுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஆவிக்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே எழுதுறாங்க. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் இப்போ நம்ம சொல்லலாம் அது ஒரு கடினமாக இருக்குமா, ஏற்கனவே நம்ம அப்படி தான் சொன்னோம், நியாயப்பிரமாணம் எப்படி தான் இருக்கும், இஸ்ரேல் ஜனங்கள் பார்வையில் கடினமாக தான் இல்லைங்களா. ஆனால் அங்கே சகோதரர் எழுதும்போது நியாயப்பிரமாணம் பூரணமானது, அது மேன்மையானது, மிக பரிசுத்தமானது, பிரமாணத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அது எவ்வளவு மேன்மையானது, பறந்து விரிந்து காணப்படுவதாக இருக்கும். இந்த நியாயப்பிரமாணம் அதனுடைய பிரமாணத்தை சரியாக உற்று நோக்கணும்னா அது ரொம்ப பறந்து விரிந்ததாக இருக்குது அப்படிங்கிறத எழுதுகிறார். இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா இப்போ ஒரு ஆடு இல்லைங்களா ஒரு குழிக்குள்ள விழுகுதுன்னு வைங்க, தேவன் இதுக்கு என்ன கட்டளை கொடுத்துருந்தாங்க பழைய ஏற்பாட்டில், அது எதிரியோட ஆடாக இருந்தாலும் இப்படி ஏதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக சட்டங்கள் சொல்லுதா, உலக சட்டங்கள் சொல்லுதா, சரி ஆட்டுக்கு வேணாம் விட்டுருங்க. ஒரு பறவை பற்றி அங்கே தேவன் நியாயப்பிரமாணத்தில் எழுதும் பொழுது அந்த பறவை குஞ்சு போட்டுரும், குஞ்சு போட்டதுக்கப்புறம் 7 நாளைக்கு அப்புறம் தான் அதை நீ என்ன பண்ணணும், அந்த தாயிட்டிருந்து எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது கூட அந்த தாய் இல்லாத சமயத்தில் தான் எடுக்கணும். இன்றைக்கி நிறைய மிருகவதை சட்டங்கள்லாம் இன்றைக்கி நம்ம நாட்டில் பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஏதாவது சட்டம் பார்த்துருக்கோமா? அப்போ ஒரு குருவிக்கு கூட தேவன் ஒரு பிரமாணத்தை வச்சுருக்காருன்னா இந்த நியாயப்பிரமாணம் எவ்வளோ பறந்து விரிந்திருக்கு இல்லைங்களா. அப்போ அதை உற்று நோக்கும்போது இந்த மாதிரியான
ஒரு அருமையான பிரமாணம் இந்த உலகத்திலே இல்லை, நியாயப்பிரமாணம். உண்மைதானே? இப்போது நம்ம நாட்டில் பார்க்குறோம், ஏழைகள்லாம் பார்க்குறோம். ஏழைகளை வந்து ஏழைகளாக இருக்க விடாமல் நினச்சது எது தெரியுங்களா? எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரமாணம் தான். அதாவது இன்றைக்கி நேரத்தில் உலகத்தில் எல்லாருமே கொத்தடிமைகளாகவே காலங்காலமாலாம் இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. அவன் பண்ண விஷயத்துக்கு இவ்வளவு காலம் ஒன்று இருந்தால் போதும், அதுக்கப்புறம் அவன் விடுதலையாக என்ன பண்ணிடணும், போகணும், இல்லைங்களா? அதே மாதிரி ஏழைகளாக இருந்தாலும் சரி, செல்வந்தனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கதிராக இருக்கும்போது நீ என்ன பண்ணிடணும்னா அப்போ தான் நான் உன் வயலை ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரமாணம் இல்லைங்களா? அது யாராவது வந்து ஏழைகள் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், அப்போது அவருடைய அந்த அந்த பிரமாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப பறந்து விரிந்து இருக்கு. இதை இஸ்ரேல் ஜனங்கள்னால என்ன பண்ண முடியலன்னா பார்க்க முடியல. நீங்கள் சொல்லுங்கள், இது எளிதாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? இப்போ நீங்கள் எதாவது சொன்னீங்க, எப்படி இருக்குங்க? எளிதாக இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இது அவங்களுடைய பார்வைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அபூர்ணமாக இருந்துச்சு. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா கடைபிடிக்க முடியல. ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை இன்றைக்கி நம்மள்கிட்ட கொடுத்து கடைபிடிக்க சொன்னால் அது தெரியல. ஆனால் நம்ம இப்படி ஒரு விஷயத்தில் யோசித்து பார்க்கும்போது உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு பிரமாணம் இனி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லவே இல்லை. அதை தவறோட்டவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு இப்போ நம்ம ஈஸின்னு சொல்லதை ஏதாவது சொல்கிறோம். இப்போது ஈஸின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் என்னவா இருக்குங்க, ரொம்ப எப்படி இருக்குங்க, எளிதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏன் அது அவங்களுக்கு தெரியல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க எப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அபூர்ண ஜனங்கள் என்ன பண்ண முடியலன்னா அந்த பூரணமான நியாயப்பிரமாணத்தை அறிந்து கொள்றதுக்கு முடியல. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்குள்ள இது எளிதுன்னு எப்படி சொல்கிறோம்? எது சொல்கிறோம் தெரியுங்களா? கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த நீதியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, செலுத்துனதுனால இப்போ அந்த நீதியினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னவா தெரியுதுன்னு சொல்கிறாருன்னா சகோதரர், அது ரொம்ப அழகானது, ரொம்ப பறந்து விரிந்து அந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா காணப்படுது. நல்லா கவனித்து பார்த்தோம்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளுமே வந்து பார்க்கும்போது தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியில் படித்து பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா ரொம்ப நியாயமானதாக இருக்குது. ரொம்ப அதை வந்து எப்படி பண்ணக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எளிமையானதாக கூட அங்கே இருக்கிறத என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது இங்கே கட்டளைனா என்ன அப்படிங்கிறதுக்கு சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஒரு கட்டளைனா அதை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், அவர் மேலான அதிகாரியாக என்ன பண்ணணும்னா இருக்கணும். அந்த கட்டளையை வந்து முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு, காரணம் என்னென்னா அவங்களால அவ்வளோ உற்று நோக்க முடியல. இன்றைக்கி அதே விஷயத்தை நாம் பார்க்கும்போது அது நமக்கு நல்லா தெரியுது. இது தெரியறதுக்கு என்ன காரணம்னா கிறிஸ்துவனுடைய நீதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா கொண்டு வரப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். சரி, இந்த கற்பனைன்னு சொன்னோம் இல்லைங்களா, இது கொடுத்ததினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து எழுதுகிறாங்க. இந்த கற்பனையினுடைய பொருள் நோக்கம் எல்லாமே ஒன்று தான். பொருள்னா என்ன, நோக்கம்னா என்ன, நம்ம அப்படி வச்சுக்கலாம். இந்த கற்பனையினுடைய நோக்கம் என்ன, இந்த கற்பனைகளை ஏன் தேவன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அடுத்து எழுதுகிறாரு, சுத்தமான இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த கட்டளைகளை சரியாக என்ன பண்ண முடியுங்க, புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். சாதாரண அன்பை வைத்து என்ன பண்ண முடியாதுங்க, தேவன் கொடுத்த கட்டளைகளை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தூய்மையான அன்பு இருக்கணுங்கிறார். எப்படி இருக்கணும்னா ஒரு தூய்மையான அன்பு இருந்தால் மாத்திரம் தான் எதை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேவன் கொடுத்த கட்டளைகளை புரிந்து கொள்ள முடியும். படிச்சிடலாம் சிஸ்டர், அப்படியே ஒவ்வொரு பாயிண்டாக படிச்சிடலாம். பிரமாணத்தின் ஒட்டுமொத்த நோக்கம் ஒரு முழுமையான அன்பை ஏற்படுத்துவதற்கே ஆகும். பிரமாணத்தை எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னா அங்கே சொல்கிறார் ஒரு முழுமையான அன்பு. அதான் நம்ம படிக்கிறோம், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆப்போசிட்டில் யாரை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா நீங்கள் அப்படின்னு யாரை கொண்டு வந்து வச்சாருன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை. ஏன் அப்படின்னா நான் ஓரளவுக்கு இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் இருந்தால் போதும் அப்படின்னா தேவன் என்ன பண்ணலை, சொல்லலை. நான் அன்புள்ளவராக இருக்கேன், அதே போல் யார் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அங்கே அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார் பிரமாணத்தை. அப்போ பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம் முழுமையான அன்பு எல்லார்ட்டையும் என்ன பண்ணணுங்க வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த கட்டளைகளையே தேவன் என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அன்பை உருவாக கொண்டவரும் கற்பனையை ஏற்படுத்தி வருகிறோமாகிய தேவன் நம்மை முழு இசைவுக்கு கொண்டு வரவே பிரமாணத்தை கொடுக்கிறார். அப்போ என்னன்னா அன்பே உருவான தெய்வம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அதே போல எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணுங்க,
இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் இந்த ஒரு ஏற்பாடை கூட என்ன பண்ணார். பிரமாணத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரும் அவர்களுடைய முடிவின் பலன் எப்படியாய் காணப்படணும்னா பூரணமாக காணப்படணும், இல்லைங்களா? இன்னைக்கு ஒருத்தர் இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வராருன்னா அவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பைபிளே சொல்லுது. எப்படின்னா, இமைப்பொழுதில் என்ன பண்ணுவோம், இப்போ எப்படி இருக்கோன்னு தெரியாது, நம்ம அவர் இருக்கிறதை போலவே இருப்போம் நம்ம படிக்கிறோம், இல்லைங்களா? அது அதனுடைய ஒரு விஷயத்தினுடைய முடிவு. அப்போ இந்த கட்டளையை தேவன் ஒருத்தருக்கு கொடுக்குறாருன்னா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் அதனுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நம்ம படிக்கிறோம், அதாவது பூரணமாக இருக்கணும், முழுமையாக காணப்படணுங்கிறதுக்காக தான் இந்த கட்டளையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து படிங்க சிஸ்டர். அபூரணராய் இருக்கிறவர்கள் சரியான நிலையை காண வேண்டும், அனைத்து சுற்றிகளும் நீதியான நிலையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்போ இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இதுக்கு என்ன இந்த ஒரு கட்டளைகளை சரியாக புரிஞ்சுக்கிறணும்னா எது தேவை அப்படிங்கிறத எழுதுறாருன்னு, அந்த கட்டளைகள் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிறலாம். அன்பை என்ன பண்ணணுங்க, முழுமையாக அடையணும் தான் அந்த கட்டளை அப்படிங்கிறத எழுதிட்டு, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நம்ம படித்தோம் இல்லைங்களா வசனத்திலேயே, கற்பனையினுடைய பொருள் என்னவெனில் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்த சொன்னார். சுத்தமான இருதயத்தில் பிறக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் மாத்திரம்தான் கட்டளைகளை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சரியாகவே புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா அந்த சுத்தமான இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்கும் அதை பற்றி அடுத்து எழுதுறார். சுத்தமான இருதயம் வேணும்னு நம்ம படிச்சிட்டோம், அந்த இருதயத்தில் ஏற்படக்கூடிய அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறாங்க சகோதரர். இப்போ சுத்தமான இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பை இந்த பூமியில் யாரெல்லாம் காட்டலாம்? நீங்கள் கொஞ்சம் பேசிடுங்க. தாய் குழந்தை, அப்பா அப்பா பையன்கிட்ட அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருமே ஒரு சுயநலமான அன்பு தான் காட்ட முடியும். அப்பா ஒரு பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ சுயநலமான அன்பு காமிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகம் வேண்டாமா? சரி, நம்ம புது சிஷியனுடைய குடும்பத்தில் வரலாம். காமிக்க முடியுமானா என்ன சிஸ்டர்? ஏதோ சொன்னீங்க, எனக்கு கேட்கல, பட் பரவாயில்ல. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அது சுயநலமான அன்பு தான். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காலத்தில் நம்மளால் அவங்களுக்கு ஒன்று என்ன பண்ணணும் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அன்பு. ஒருவேளை நம்ம புது சிஷியலாக வந்துட்டோம் பிரதர், நம்மளுடைய பிள்ளைகள் மத்தியில் நம்ம அந்த ஒரு விஷயம்னா அது மாறணுங்கிறது தான் பைபிள் நமக்கு சொல்லுது. ஆனால் நிலை என்னங்கிறது தெரிஞ்சதானே மாற முடியும், இல்லைங்களா? ஏன்னா வசனம் நமக்கு பொய் சொல்லாது, இல்லைங்களா? அதாவது பொல்லாதவர்களாகிய நீங்களே. ஏன் பொல்லாதவர்கள் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ஒரு சுயநலமான அன்பு தான் என்ன பண்ணணும்னா இருக்கும். உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். புது சிஷி குடும்பம் இல்லாமல் இப்போ நம்ம உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, கணவனுக்கு ஆக்சிடெண்ட்டில் கையும் காலும் போயிடுச்சு. இப்போ அந்த மனைவி என்ன நினைப்பாங்க? நம்மளுடைய புரிதலுக்காக தான், நீங்கள் கொஞ்சம் பேசலாம். உடனே என்ன நினைப்பாங்க? என்ன சிஸ்டர்? அவங்க மனசில் அந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒரு கவலை இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் ஓடும். என்ன தெரியுங்களா? இனிமேல் எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க, என்னுடைய அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய அன்பு இருந்துச்சு இல்லைங்களா, ஏற்கனவே எது ஒரு உள்ள அன்புக்கும் இதுக்கும் என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே ஒரு பிரிவு வரும். அதான் அங்கே பார்க்குறாரு ஒரு சுயநலமான அன்பு. ஏதாவது சொல்கிறோம்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தூய்மையான அன்பு. அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் போகிறேன்னு வந்தார்ல, ஏதோ உமது சித்தமாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நான் வரேன்னு வந்தார் இல்லைங்களா. ஒருவேளை வந்துட்டார், அந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு நாளைக்கு மகிமை கிடைக்க போகுதுன்னு வந்தாரா? நான் இந்த ரேன்சம் கொடுத்துட்டேன்னா தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை உயர்த்த போகிறாருன்னு நினச்சி வந்தாரன்னா வரவே இல்லை. அதனால தான் அங்கே யோவானில் வசனம் படிக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நான் ஏற்கனவே உங்களோடு இருந்தேன் இல்லைங்களா, அந்த இடம் மாத்திரம் எனக்கு போதும். இந்த அன்புக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுயநலம் இல்லாத அன்பு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃப்ரீ வில் ஆஃபரிங் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். அப்போ இந்த அன்பு தான் இங்கே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அன்பு இருந்தால் மாத்திரம்தான், அல்லது இந்த அன்பில் நம்ம வளர்க்கப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் என்ன புரிஞ்ச முடியும்னா கற்பனைகளை சரியாக என்ன பண்ண முடியுங்க, புரிந்து கொள்ளவே முடியும். இந்த அன்பு இல்லாமல் சுயநல அன்பு இருக்குன்னு வைங்க,
இப்போ கற்பனைகளை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு அப்படின்னா இப்போ நமக்கு என்ன தோணும்? இப்போ நம்ம இந்த சுயநலமான ஒரு அன்பு இருந்துச்சு, அன்புள்ள ஒரு உலக மனிதனாக இருந்தோம்னா நமக்கு தேவனுடைய கட்டளை எப்படி தோணும்? எப்படி தோணும் தெரியுங்களா? புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என்ன தோணும்னா, தேவன் மேலேயே ஒரு விகாரமான ஒரு பார்வை தோணும். தேவன் அன்பில்லாதவராக இருக்கிறது போல நமக்கு என்ன பண்ணும்னா தோணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தூய்மையான அன்பு இருக்குன்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை எப்படி புரிஞ்சுக்கிடுவோம்? சரியாக தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை வடிவமைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம்னா புரிஞ்சுக்கலாம். அப்போது சுயநலமற்ற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்பு தான் இருதயத்தில் வரணும் அப்படிங்கிறத அங்கே சகோதரர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முன்வைக்கிறாங்க. அப்போ தான் எதை புரிஞ்சுக்கிற முடியும்னா, தேவனுடைய கட்டளைகளை என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்கிற முடியும். அப்போது இந்த பாயிண்ட்டையும் படிச்சிடலாம் சிஸ்டர். தூய இருதயம் என்பது அதன் நோக்கத்தில் எந்தவித சுயநலம் இல்லாதது. அப்போ பார்த்தீங்கன்னா தூய இருதயம் என்பது அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதனுடைய நோக்கத்தில் எந்த விதமான சுயநலமுமே என்ன பண்ணாதுங்க இருக்காது. நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணம் தான். அதாவது ஒரு அப்பா தன்னுடைய குழந்தை மேலே அன்பு வச்சு பெரிய ஆளாக்குறாருன்னு வைங்க, அதனுடைய பின்னணி நோக்கம் என்ன சிஸ்டர்? வயசு ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாதுகாப்பு, ஒரு 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 நோக்கம், முதலீடு அங்கே இருக்கா இல்லைங்களா? இருக்கு. ஏதோ ஒரு வகையில் அங்கே என்ன பண்ணோம்னா அந்த ஒரு சுயநலம் இருக்கும்னு என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அது இல்லாமல் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தூய அன்பு. அப்புறம் அடுத்த பாயிண்ட் படிச்சிடலாம் சிஸ்டர். எல்லோருக்கும் நன்மை செய்ய விரும்பும், தீமை செய்ய விரும்பாத, அது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படவே விரும்பும். அப்போ இதுதான் பார்க்குறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லோருக்கும் நன்மை செய்ய விரும்பும், இன்னும் பார்க்கும்போது தீமை செய்ய விரும்பாது, மற்றவர்கள் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிற அன்பு. இதைத்தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னா, மேல் வீட்டர்கள்லாம் என்ன பண்ணாங்க? செஞ்சு காமிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறோம், இந்த சுயநலமற்ற அன்பை செலுத்துவதற்கு, அதாவது எந்த நோக்கமே இல்லாத அன்பை செலுத்துறதுக்கு இல்லைங்களா, அந்த அன்பை செலுத்துறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முழு பலத்துடன் பரிபூர்ண அன்பு செலுத்தி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஊழியம் செய்ய வேண்டும். இதெல்லாம் 100% யாருக்கு மாத்திரம்தான் பொருந்தும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு மாத்திரம்தான் பொருந்தும்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, இந்த நிலையை குறித்து நம்மளுடைய கர்த்தர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மலை பிரசங்கத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். அப்போ பாருங்க, இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், அந்த தூய்மையான அன்பு வருது பார்த்தீங்களா, அவங்க தான் யாரை தரிசிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனை தரிசிப்பாங்க. அப்படின்னா அந்த கட்டளைகளை சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கே இவ்வளவு காரியம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இதை படிச்சிடலாம் சிஸ்டர். ஒரு தூய இருதயம் என்பது அதன் நோக்கத்தில் எந்தவித சுயநலமும் இல்லாதது ஆகும். அது எல்லாருக்கும் நன்மை செய்ய விரும்பும், யாருக்கும் தீமை செய்ய விரும்பாது, அது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படவே விரும்பும், அது தன் முழு பலத்துடன் பரிபூர்ணமாக அன்பு செலுத்தி ஊழியம் செய்யவே விரும்பும். இந்த நிலைமையில் உள்ள இருதயத்தை குறித்து நமது கர்த்தர் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று கூறுகிறார். அந்த இருதயம் உள்ளவர்கள் வெறுமனே நல்ல ஒரு நோக்கத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர்கள் அல்ல என்பது மிகவும் தெளிவாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அனைவரும் நல்ல ஒரு நோக்கத்தோடு அப்படி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் போதிக்கப்பட வேண்டும், கற்பிக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த இருதய பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்த அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஆகையால் கிறிஸ்தவனின் அனுபவங்கள் எல்லாம் தனது இருதயத்தை இந்த தூய சுயநலமற்ற அன்பின் இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகவே ஆகும். கிறிஸ்துவ மார்க்கத்தின் ஆரம்பத்தில் நமது இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறது, அதாவது உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளதாக இருக்கும். நாம் சொல்வதை, நாம் ஏற்றுக்கொண்டதை நாம் கூறுகிறோம். வெறும் நமது உதடுகளினாலும் இருதயத்தினாலும் நாம் தேவனிடம் நெருங்கவில்லை, ஆனால் ஒரு சுத்தமான இருதயத்தினால் நாம் நெருங்குகிறோம். நமது தலைப்பு வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிசுத்தமான இருதயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மெயினாக என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இருதயத்தில் பிறக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு வந்து ரொம்ப ரொம்ப என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியம். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தேவனுடைய அந்த கட்டளையினுடைய முடிவான திட்டத்தில் ரொம்ப முக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுத்த இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு. இது இல்லைன்னா எதை புரிஞ்சுக்கிற முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய கட்டளைகளை என்ன பண்ண முடியாதுன்னா புரிஞ்சுக்கிற முடியாது. அது பழைய ஏற்பாடானாலும் சரி, அன்பின் பிரமாணமானாலும் சரி, எதை புரிஞ்சுக்கிற முடியாதுன்னா
தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு திட்டங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கற்பனையில் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்போ எது தேவை அப்படிங்கிறது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதின வச்சு சகோதரர் எழுதும்போது அவர் எழுதுறாரு, சுத்த இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு. இப்போ சுத்த இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லலாம்? சுயநலமற்ற அன்பு. இந்த அன்புக்கு தான் என்ன பேருன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பேருங்க? அகாப்பே, இல்லைங்களா? அதோட நிறுத்திடலாம். அகாப்பே அன்பு கிடையாது, அகாப்பே அப்படிங்கிறது தான், இல்லைங்களா? அப்போது நம்ம பார்க்குறோம் கற்பனையினுடைய பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல அந்த கற்பனையை புரிஞ்சுக்கிறோம்னா சுத்தமான இருதயம், அந்த இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்புன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து என்ன எழுதுறாங்கன்னா நல் மனசாட்சி. இதுதான் ரொம்ப அடுத்து. அன்பு இருந்தால் மட்டும் போதுமா ஒரு கட்டளைகளை இது பண்ணுறதுக்கு, புரிந்து கொள்றதுக்கு, அல்ல அதை வந்து கிரகிச்சு அதன்படி ஒருத்தர் பலியின் ஜீவன் செய்கிறதுக்கு அந்த அன்பு இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. அந்த அன்பை சரியான இடத்துல சரியானபடி செய்கிறதுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல் மனசாட்சி, இல்லைங்களா? நமக்கு என்ன இருக்குது? இப்போ எல்லாருக்குமே என்ன இருக்குது? உலகத்தில் உள்ளவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன இருக்குங்க? மனசாட்சி இருக்குது. ஆனால் என்ன எழுதுறாருங்க பவுல்? என்ன மனசாட்சின்னு எழுதினாரு? நல் மனசாட்சி. நம்ம பண்ணும்போதே என்ன தான் உடன்படிக்கைக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. அப்போ ஏன் இது நல் மனசாட்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, அப்போ இந்த கற்பனைகள் வந்து சுத்தமான இருதயத்தில் பிறக்க வேண்டும்னா, அந்த அன்பு பிறக்கணும்னா எது தேவை, எது சரியாக செயல்படணும்னா மனசாட்சி சரியாக என்ன பண்ணணுங்க, செயல்படணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த மனசாட்சினா என்ன அப்படி நம்ம இப்போ கொஞ்ச நேரம் சகோதரர் எழுதுனது போல் நம்ம கேட்கலாம். மனசாட்சினா என்ன சொல்லலாம்? மனசாட்சி இப்போ நம்ம எல்லாத்துக்கு என்ன இருக்குது அதுதான் நம்ம கேட்குறோம். மனசாட்சி எதுக்கு அப்படின்னா அங்கே சகோதரர் விளக்கம் கொடுக்குறாங்க. என்னென்னா மனசாட்சி என்பது நன்மை மற்றும் தீமை பற்றின சிந்தையை எச்சரிக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான பண்பு. இது கரெக்டு, இது தவறு அப்படிங்கிறத சரியாக எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த ஒரு விஷயம். அப்போ ரைட்டு, இப்போ வந்து மனசாட்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி எது தவறு எது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம்னா நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. இன்னும் வந்து பார்த்தோம்னா இதை இன்றைய காலத்தில் அவர் அவங்க சகோதரர் எழுதும்போது எப்படியெல்லாம் இந்த மனசாட்சி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலர் நன்மையை தீமையை உடனே என்ன பண்ணிடுவாங்க, பகுத்தறியக்கூடிய மனசாட்சியை பெற்றிருப்பார்கள். இதுக்கு உதாரணம் நம்ம யாராவது சொல்லலாமா? பைபிள்ல இருந்து டப்புன்னு இது வந்து தீமை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது கேரக்டர் சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ன பண்ணலாம், அதாவது தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணுவது எப்படி அப்படின்னா அந்த அவர் உடனே அந்த மனசாட்சி என்ன பண்ணியிருக்குங்க, செயல்பட்டிருக்கு. அப்போ இன்னொரு வகுப்பார் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் மனிதனை அதாவது சிலர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மனசாட்சி என்ன பண்ணிடுவாங்க உடனே சொல்லிடுவாங்க. ஆனால் சில பேர்னால இது தீமைன்னு தெரிஞ்சு கூட அவங்களால பகுத்தறிய முடியாது. அப்படி ஒரு உதாரணம் யாரை சொல்கிறான்னு நம்ம சொல்லலாம். சாத்தான், ஆதாம் சொல்லலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு தெரிகிறது, எனக்கு தோணுனது யாரை சொல்லணும்னு பார்த்தோம்னது யூதாஸ் சொல்லலாமா? யூதாஸ் தான் செய்கிறது தவறு அப்படிங்கிறது ஒரே நாள்லாம் அவருக்கு தெரியாமலாம் இல்லை. நிறைய இடங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால என்ன பண்ணப்பட்டதுங்க, சுட்டி காட்டப்பட்டும் கூட அவர் அப்படியே என்ன பண்ணாருன்னா அப்படியே இருந்தார். இதனுடைய ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே எழுதுகிறாங்க சகோதரர், தேவன் மனிதனை படைக்கும்போது நன்மை தீமையை சரியானபடி தீர்மானிக்க தகுதி உள்ளவனாகத்தான் யாரை படைச்சாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதன் அப்படிங்கிறதனுடைய சரியான விளக்கம் என்ன தெரியுங்களா, நன்மையையும் தீமையையும் சரியாக பகுத்து உணரக்கூடியவனுக்கு பேர் தான் மனிதன். இன்றைக்கி எல்லாருமே நம்ம உலக வழக்கில் எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. மனுஷனை படைத்தார், தேவன் படைத்தார் படிக்கிறோம் இல்லைங்களா, தேவன் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய நீதிகளையும் நியாயங்களையும் என்ன பண்ணாருங்க, அவனுடைய இருதயத்துக்குள்ளேயே வைத்து படைச்சதுனால தான் அவனுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா மனுஷன், இல்லைங்களா. அப்போ அதுதான் பார்க்குறோம், தேவன் மனிதனை படைக்கும்போது நன்மையையும் தீமையையும் சரியானபடி தீர்மானிக்கக்கூடியவராகத்தான் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா படைச்சாரு. ஆனால் மனசாட்சியை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா பாவம் என்ன பண்ணிருச்சுங்க, அதை அந்த மனசாட்சியே இன்னைக்கு இல்லாதபடிக்கு என்ன பண்ணின்னு சொல்லி பார்த்தோம்னா சீரழித்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்குறோம், நிறைய கொலைகள்லாம் நடக்குது. கழுத்தை என்ன பண்ணுறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மனசாட்சிங்கிற ஒரு விஷயம் பேசாதா? இப்போ நம்ம பொதுவாக வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் மருத்துவத்துறையில் இல்லாமல் சொல்கிறேன், ஒரு ரத்தத்தை பார்த்தா உடனே என்ன வருதுங்க,
அப்படி கையை வெட்டி யாருக்காவது ரத்தம் வந்தவுடனே என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு வருது இல்லைங்களா? ஆனால் அந்த அந்த மனிதனையே ஒருத்தர் கழுத்தை இருக்கும்போது எவ்வளோ ரத்தங்கள் வெளில வரும். அதெல்லாம் பார்க்கும்போது கூட அவர் வந்து ஒரு திட்டத்தின் மேலே, நோக்கத்தின் மேலே அப்படியே என்ன ஆயிடுறாருங்க, உறைஞ்சு போயிடாருன்னா அவருடைய மனசாட்சி எங்கே அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சகோதரர் எழுதும்போது பாவம் தான் காரணம். பாவம் என்ன பண்ணிட்டு சொல்லி பார்த்தோம்னா, மனுஷனை என்ன பண்ணிச்சுன்னா மனிதனுடைய மனசாட்சியை சீரழித்து விட்டது. அப்போது இது இந்த மனசாட்சியை எப்படி ஒருத்தர் இந்த கற்பனைகளை சரியாக புரிஞ்சுக்கிறணும்னா அன்பு மட்டும் இருந்தால் போதாது. ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்தவன், அதாவது நிறைய இடங்களில் சகோதரர் கிறிஸ்தவன் எழுதும்போது யாரை மீன் பண்ணி தான் எழுதுவாங்கன்னா புது சிஷ்ய. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய மனசாட்சிக்கு அடிக்கடி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா போதிக்கணும். அவருக்கு அவரே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா போதிக்கணும். எப்படி போதிக்கணும்? இப்போ நம்ம போகும்போது வழியில் ஒரு தவறான காரியங்களை பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ நம்மளுடைய பழைய மனுஷனுடைய விஷயம் என்ன சொல்லும்? அந்த தவறான காரியத்தை பார்க்க என்ன பண்ணணும்னா தூண்டும். அப்போது மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசாட்சிக்கு இவரே என்ன பண்ணணும்னா போதிக்கணும், இது தவறான காரியம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி போதிச்சு அந்த மனசாட்சி என்ன பண்ணணும்னா ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே சகோதரர் எழுதுறாரு. இந்த பாயிண்ட்டை படிச்சுங்க சிஸ்டர். பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அதே சூழ்நிலையில் அதையே நீ பேருக்கு செய் என்று பொன்னான கட்டளை நமக்கு போதிக்கிறது. அதாவது நீங்கள் உங்களுக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையே மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த மனசாட்சியில் என்ன பண்ணியிருக்கணும்னா சரியாக என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து தேவனுடைய எந்த ஒரு காரியம் எப்படி நடக்கும், அதாவது ஒரு விஷயம் தவறு, நம்ம பார்க்குற விஷயமாகட்டும், பேசுகிற விஷயமாகட்டும், யோசிக்கிற விஷயமாகட்டும், மனசாட்சிக்கு விரோதமாக யோசிக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி ஒருத்தர்னால அதிகமாக அந்த ஒரு பயிற்சிக்கு கொண்டு வர முடியும்னா வேத வசனங்கள் தான் அங்கே அப்படிங்கிறத சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னு எழுதுறாங்க. அதாவது தேவனுடைய வசனத்தில் பயிற்சி பெறாத மனசாட்சியுடைய ஒருவன் முழு நேர்மை உள்ளவனாக இருந்தாலும் அவர் ஒரு தவறான மார்க்கத்தை என்ன பண்ணுவார்னா அனுசரிப்பார் இல்லைங்களா? இப்போ நமக்கு மனசாட்சி இருக்கா? நம்ம எப்படி இந்த ட்ரூத்துக்கு வந்தோம்? நம்ம எப்படி இந்த ஒரு ட்ரூத்துக்கு வந்தோம்? புரியல. தேவன் அழைத்தார், உண்மைதான். சத்தியம் கேட்டோம், உண்மைதான். கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் அங்கே உள்ளது தவறு, இங்கே உள்ளது சரிங்கிறத எப்படி எடுத்தோம்? எதன் அடிப்படை? மனசாட்சியினுடைய அடிப்படை இல்லைங்களா? ஆனால் இந்த சில பேர் இந்த மனசாட்சி என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா காயப்படுத்துறதுக்கே வாய்ப்பு இருக்குது. எப்படி காயப்படுத்திடுவாங்கன்னா, சத்தியம் கரெக்டு தான், தேவன் அழைச்சது உண்மை தான், அழைப்பு இருக்குது தான், ஆனால் நான் இப்போ வந்துட்டேன்னா அங்கே நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க, சங்கடத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த ஒரு பழிஞ்சியும் செய்ய மாட்டேன்னு பின்னாடி போகிறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. அப்போ இங்கே எது சரியாக செயல்படலைன்னு பார்க்குறோம். எது சரியாக செயல்படலைன்னா உங்களுக்குள்ள மனசாட்சி என்ன பண்ணலைன்னா சரியாக செயல்படலை. அதான் பார்க்குறோம், தேவனுடைய வசனத்தில் பயிற்சி பெறாத மனசாட்சி உடைய ஒருவர் முழு நேர்மை உள்ளவனாக இருந்தாலும், ஆனால் அவர் கரெக்டாக எந்த தவறுமே பண்ணாத மனிதனாக இருந்தால் கூட அவர் வந்து சரியான பாதையில் போயிட்டு இருக்காருலாம் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது அப்படிங்கிறது அதுதான். இதை படிச்சுங்க சார். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை வருடக்கணக்காக பின்பற்றி இருக்கலாம். அனைத்தும் நல்ல மனசாட்சியுடனும் நேர்மையுடனும் அப்படி தொடர்ந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் கிறிஸ்தவர் ஆன பிறகு அவர் அபிவியாசப்படுத்தி வந்த காரியங்கள் சரியானதும் ஞானம் ஆனதும் அல்ல என்பதை காணக்கூடும். இது இன்னொரு விஷயத்தை எழுதுறாரு. ஒருவேளை ஒருத்தர் நல்லவராகவே இருக்கார், அநேக வருஷம் வந்து அந்த ஒரு மார்க்கத்தில் இருக்கார். உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்லலாம், பேர் சபையில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. ரொம்ப வருஷம் இருக்கார். அப்புறம் தேவனுடைய சத்தியங்களை ஏற்று இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வராரு. வந்ததுக்கப்புறம் இங்கே தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆவினால் அதெல்லாம் பயிற்சி பெறும்போது அவருக்குள்ளே என்ன தோணணும்னு தெரியுங்களா? என்னன்னு தோணணும்னா, நான் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த பாதையெல்லாம் என்ன இல்லைங்க, சரியானது இல்லை. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆயிரும்னா மனசாட்சி அங்கே பயிற்றுவிக்கப்படலைன்னா, நான் ஏற்கனவே போயிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அது பரவாயில்ல, அதை விட இது என்னவா இருக்குது, கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா சில குழப்பங்கள் வர்றதுக்கெலாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே சகோதரர் எழுதுறாரு, அப்படி இல்லை, அநேக வருஷமாக அவர் நேர்மையானவராக வேற ஒரு விஷயத்தில் இருந்தாலும் இந்த இதில் வரும்போது அவர் அந்த கிறிஸ்தவர் ஆன பிறகு அப்படிங்கிற பாயிண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த அபியாசப்படுத்தினுடைய காரியங்கள் சரியானதும் ஞானமானதும் அல்ல என்பதை அவர் சரியானபடி காண்கிறாருன்னா அங்கே என்ன ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா
மனசாட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க, சரியானபடி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதான் பார்க்குறோம், இந்த மனசாட்சி சமநிலையான நல் மனசாட்சியே இருக்கணும், அதான் முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பேதுரு பவுல் பவுல் வர்றதுக்கு முன்னாடி யார் சாப்பிட்டாருங்க, புறஜாதிகளோட சாப்பிட்டார். பவுல் வந்தோன்னு என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சார். இப்போ ஏன் இந்த இடத்துல பேதுரு ஒரு பண்ணு தப்பா சரிங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனால் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடத்துல மனசாட்சியை கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க, பேதுரு பவுல் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டார் இல்லைங்களா, சாப்பிட்ட போது என்ன நினப்பில் சாப்பிட்ருப்பாரு, இவர்களும் தேவனுடைய ஜனங்கள். அதேமாதிரி பவுல் வந்தபோது அப்படியே அந்த ஸ்டாண்டர்டில் இருந்தாச்சுன்னா பவுல் என்ன பண்ணியிருக்க மாட்டாருங்க. அந்த இடத்துல அங்கே என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது சில நேரம் என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே போயிடும். அதனால தான் நம்ம பார்க்குறோம், அந்த சுத்த இருதயத்தில் பிறக்கிற அன்பு மட்டும் இல்லை, நல் மனசாட்சியும் சரியாக இருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய கட்டளைகளை என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்கிற முடியும். அதனால தான் கற்பனையினுடைய பொருள் என்னவெனில் சுத்த இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நல் மனசாட்சி. சில நேரங்களில் இப்போ இந்த மனசாட்சிங்கிற விஷயம் வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம விஷயங்களை நம்ம சீர்தூக்கி அந்த பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பேலன்ஸ்டான வந்து ஒரு நல் மனசாட்சி. அடுத்து அங்கே எழுதும்போது மாயமற்ற விசுவாசம் இருக்கணும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கற்பனையினுடைய பொருள் என்னங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிறணும்னா, அல்லது அதில் நடந்துட்டு போகணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன இருக்கணும்னு சொல்கிறாரு, நமக்கு மாயமற்ற விசுவாசம் இருக்குங்களா, மாயமில்லாத விசுவாசம் இருக்குங்களா? கரெக்டாக தான் கேட்டுக்கணும். மாயமற்ற விசுவாசம், அதாவது மாய்மாலம் பண்ணக்கூடிய விசுவாசம் இருக்கக்கூடாது. அப்போ இது என்னது, இது நம்மளுடைய நடைமுறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம எங்கேயாவது விசுவாசத்தை விட்டு கொடுப்போமா? ஆனால் வந்து பார்க்கும்போது அங்கே சகோதரர் எழுதுறாரு, பாசாங்கு இல்லாத விசுவாசம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மாயமற்ற விசுவாசம். சரி, பாசாங்கு பண்ணக்கூடிய விசுவாசம் வருமா? பாசாங்கு பண்ணக்கூடிய விசுவாசம் வருமா? வாய்ப்புகள் இருக்குது. எப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இப்போது நம்ம ஒருத்தவங்களோட ட்ராவல் பண்ணுறோம், அல்லது நம்மளுடைய சொந்தக்காரங்களே வேறு ஆர்சிலையோ சிஎஸ்சிலையோ பெண்டிகேஸ்லையோ இருக்காங்கன்னு வைங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ அவங்களுடைய விசுவாசமும் இருக்கும், நம்மளுடைய விசுவாசமும் இருக்கும். அவங்க பேசிகிட்டே போகும்போது கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாம் ஆண்டவர் தான். நம்ம ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், சொல்லுவோமா, சத்தியங்கள்லாம் இப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பாயிண்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். சொல்லி முடிச்சுட்டு அவங்க ஏற்காதவங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க கடைசி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, எல்லோரும் ஒரே சாமியை தானே என்ன பண்ணுறோம் கும்பிட்றோம்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா மூடுவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அப்படி கை கொடுத்துட்டு என்ன பண்ணிடக்கூடாதுங்க, வரணுமா? அங்கே தான் நம்மளுடைய விசுவாசம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒருவேளை விட்டு கொடுத்துட்டோம்னா அதுக்கு அந்த விசுவாசத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா, பாசாங்கு பண்ணக்கூடிய விசுவாசம். கரெக்டுங்களா? சில நேரங்கள் இந்த மாதிரி கூட என்ன வாய்ப்பு இருக்குன்னா, கிறிஸ்மஸுக்கெலாம் நம்ம சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க, வாங்க நீங்கள் நாங்களும் எதுக்குள்ளே தான் இருக்கோம், கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், வெடிக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. நாமளும் என்ன பண்ணுவோம், சரி பிரியாணி போடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், போயிட்டோம்னு வைங்க. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ அன்பின் அடிப்படையில் தானே போகிறோம் அப்படிங்கிறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, என்ன பண்ணுறோங்க, அதாவது நமக்கு இந்த பரிசுத்தவான்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது எதுக்கு, அந்த பரிசுத்தவான்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு விஷயத்திலிருந்து பிரித்தெடுத்ததுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊழியம் செய்வதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பரிசுத்தவான். இதை என்ன பண்ணிடுவோம்னா அங்கே விட்டுருவோம், வாங்க போயிடலாம். போய் என்ன பண்ணுவோம், அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, நாமளும் அவங்களோட என்ன பண்ணுவோம் இருப்போம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நம்ம நினச்சிடுவோம் நம்ம விசுவாசத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பாசாங்கு பண்ணிடுவோம். அப்போ அங்கே சகோதரர் எழுதும்போது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சிருங்க சிஸ்டர். கடைசியாக அப்போஸ்தலர் கூறுவது, மாயமற்ற விசுவாசம் என்பது மற்றவர்களிடம் சரியானபடி அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசமாகும். பாசாங்கு செய்வது தவறாக அவர் அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது என்னன்னா, நம்ம பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை பாசாங்கு பண்ணிட்டோம்னா அதை தவற நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அறிவிக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் ஆயிரும் இல்லைங்களா. இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம என்றைக்குமே நம்மளோட விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே நம்ம என்ன மகா பரிசுத்தமான
விசுவாசம் அப்படிங்கிறத படிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா பரிசுத்த குலைச்சலாக்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து படிச்சிருச்சு. கர்த்தருடைய வார்த்தைகளில் கிறிஸ்தவர்களாக நாம் ஒரு நிலைப்பாட்டை பெற்று இருக்கிறோம். நாம் இன்னும் உயர்ந்த பிரமாணத்திற்கு கீழாக, தியாக அன்பின் பிரமாணத்திற்கு கீழாக இருக்கிறோம். நமது விசுவாசம் இன்னும் காணக்கூடாதவைகளை பற்றி கொண்டிருக்கிறது. மாம்ச கண்களால் இப்போதும் காணக்கூடியதற்கும் அப்பால் கர்த்தர் நமக்காக எப்படி ஏற்பாடு பண்ணி வைத்திருப்பவைகள் ஆகும். அப்போ நம்ம பார்க்குறோம் விசுவாசத்தை பற்றி சகோதரர் இவ்வளோ எழுதுறாங்க. என்ன ஒரு விஷயம்னு தெளிவாக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம காணக்கூடாத, அதாவது நம்ம கண்களில் பார்த்து ஒரு விஷயத்தை நம்புறவங்க அல்ல, இல்லைங்களா? அதை பவுல் எழுதுறாரு. நீங்கள் தரிசித்து நடவாமல் அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய விசுவாசத்தினுடைய அடையாளம் என்னன்னு நமக்கு தெரியணும். பொதுவாக எப்படி நம்மளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அவங்க எப்படி பார்க்கணும் நம்மளை? வாங்க கிறிஸ்துமஸ்க்கு அப்படின்னு கூப்பிடவே கூடாத அளவுக்கு நம்மளை பார்க்கணும். எப்படி பார்க்கலாமா அப்படின்னா, நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு குஷ்டரோகி மாதிரி. உண்மையிலே அப்படித்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள், சத்தியத்துக்குள்ள வந்தோடனே அந்த ஜீல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வேர் பிடிச்சி காட்டும். நம்மளை பார்த்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஆவில்லாத சபைக்கு போகிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓடிடுவாங்க. இதே இது கடைசி வரைக்கும் நின்றுச்சுன்னா இந்த விசுவாசம் என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். விசுவாசத்தை நம்ம எப்படி தான் காண்பிக்க முடியும்னா நம்மளுடைய கிரிகையில் தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, காண்பிக்க முடியும். அந்த கிரிகை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாசாங்கு பண்ணாத ஒரு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ரைட். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? சுத்த இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு, நல்மனசாட்சி, அதுக்கப்புறம் விசுவாசம். இதில் எது முக்கியம் இந்த கட்டளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணுமே கரெக்டு தான், வேணும் தான். ஆனால் இதில் கடைசியாக அவர் சகோதரர் சொல்லும்போது இந்த அன்புங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சகோதரர் எழுதுறாங்க. படிச்சிடலாம் சிஸ்டர். புது சிருஷ்டியின் பிரமாணம். தேவனுடைய மதிப்பீட்டில் அன்பே முக்கியமான காரியமாக வேத வாக்கியங்கள் எல்லா இடத்திலும் குறிப்பிடுகிறது. நீதியும் சரி, மற்ற குணங்கள், மற்ற நற்குணங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றன. அப்போ நம்ம ஒரு வேலை நினைச்சிடக்கூடாது. அன்பு ரொம்ப முக்கியம்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சுத்தமான இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாக என்ன பண்ணும்னா யோசிக்கும். எப்படி யோசிக்கும் அப்படின்னா தேவனுடைய நீதினா என்னங்கிறத சரியாக என்ன பண்ணணும்னா யோசிக்கும். அப்போது அன்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு மற்றதை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தவறாக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். கிறிஸ்தவ கிருபைகளின் பட்டியலில் இந்த குணமே மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. இந்த பட்டியலிலிருந்து அப்போஸ்தலர் பவுல் முதலாவதாக கொடுப்பது அன்புதான். அதன் பிறகுதான் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் வருகிறது. அப்போஸ்தலர் பேதுரு ஆவியின் கனிகளை ஒட்டுமொத்தமாக கூறுகிறார். அதை ஒரு கூட்டுகிற செயல்பாடாக அனைத்து கிருபைகளின் மொத்தத்திற்கு எடுத்து செல்வதாக காண்பிக்கிறார். அவர் அஸ்திவாரமாகிய விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறார். பிறகு தொடர்ந்து சேர்க்கப்படுபவை தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, சகோதர அன்பு, அதன் பிறகு பரந்த அன்பு அனைத்து உலகத்தையும் நமது சத்துருக்களையும் உள்ளடக்கியது. அப்போ நம்ம பார்க்குறோம் அங்கே அன்புங்கிறது அந்த பிரதானம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இந்த சுத்தமான இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு இருக்கு இல்லைங்களா, அது என்ன அன்புன்னு பார்த்தோம்னா சுயநலமற்ற ஒரு அன்பு. இப்போ நம்மக்கிட்ட சுயநலமற்ற அன்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை என்ன கேள்வி கேட்டுக்கிங்கன்னு வைங்களேன், என்னால் என்ன பண்ண முடியாது. இப்போ இந்த கண்டிஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த சுயநலமற்ற அன்பு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாளுக்கு நாள் அபிவிருத்தி என்ன பண்ணணும்னா ஆகணும். இது உடனே ஆகுமானா ஒரே நாளில் என்ன பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகவே ஆகாது. இந்த அன்பு, இந்த சுயநலமற்ற அன்பு இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த சுயநலமற்ற அன்பு ஒருத்தருடைய மத்தியில் ஒருத்தருடைய மனசில் வரணும்னா அவர் எதில் அவர் அடிபட்டிருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா அநேக அனுபவங்களில் என்ன பண்ணியிருக்கணும். அவர் அடிப்படையில்னா எது வராது தெரியுங்களா, அநேக பாடுகளுக்குள்ளே ஒருத்தர் போயிருந்தா மாத்திரம்தான் அவருக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா எது வருங்க, அன்பு வரும். அந்த அதுலேயும் முக்கியமான பார்க்கும்போது சுயநலமற்ற அன்பு வரும். எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறலாம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனால் மாத்திரம்தான் என்ன தெரியும்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சூழ்நிலை போய் ரொம்ப அவர் நொறுக்கப்பட்டிருக்கணும், ரொம்ப அவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர் வருத்தப்பட்டிருக்கணும், நிறைய விஷயங்களை அங்கே இழந்திருக்கணும். அப்படி ஒரு விஷயம் வேற ஒரு வழியில் வரும் பார்த்தீங்களா, வேற ஒருத்தருடைய மத்தியில் வரும் பார்த்தீங்களா, ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ வரும் பார்த்தீங்களா. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா முன் வருவாங்க இல்லைங்களா.
அப்போது இதுக்கு நிறைய பாடுகள் அங்கே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா கிடைச்சிருக்கணும். இது ஒரே நாளில் என்ன பண்ணாதுன்னா நடக்காது அப்படிங்கிறத சொல்கிறார். சரி, இந்த சுயநலமற்ற அன்பு ஒரு புது சிஷ்டிக்கு எப்போ இருந்து தேவன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதரர் எழுதுறாரு, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் தான் எதனுடைய ஆரம்பமாகும்னு சொல்லி பார்த்தோம்னா, எதனுடைய ஆரம்பம்னா இந்த சுயநலமற்ற அன்பு வர்றதுக்கு ஆரம்பமாக அங்கே காணப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ சுயநலமற்ற அன்பு இருக்கு இல்லைங்களா, அதாவது எதுவுமே எதிர்பார்க்காத அன்பு. இந்த அன்பு வர வர அடுத்து அவருடைய பார்வை எப்படி இருக்கணுங்கிறத அங்கே சகோதரர் எழுதுறாங்க. படிச்சுங்க சார். ஆனால் தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் அபிவிருத்தி அடையும் பொழுது இதே ஆவியை பெற்றிருக்கிற சகோதரிடத்தில் விசேஷித்த ஒரு அக்கறையை பெறும் என்கிற உண்மையினிடத்தில் நமது கவனத்தை வேத வாக்கியங்கள் இழுக்கின்றன. அதாவது ஒருத்தருக்குள்ள இந்த சுயநலமற்ற அன்பு வர 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 அபிவிருத்தி ஆகும்போது இப்போ மற்ற சகோதரர்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அன்புலால் என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அபிவிருத்தி. தன்னுடைய பக்கத்துலையும் இது பண்ணுறது, மற்ற சகோதரர்கள் பக்கத்துலையும் அந்த ஒரு கவனத்தை என்ன பண்ணுறதுன்னா செலுத்துறது. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஆகையால் தேவனுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அது அதே ஆவியை உடையவர்களிடத்தில் அனுதாபத்துடன் பாய்கிறது. தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் சகோதரர்களிடத்தில் அன்பு செலுத்துவது நிச்சயம். ஏனெனில் அவர் தேவ சிந்தையை அவர்களிடத்தில் காண்பார். அவர் அபிவிருத்தி அடையும் போது அந்த அன்பும் விருத்தி அடைகிறது. ஏனெனில் அவர் சகோதரர்களின் வளர்ச்சியை பார்க்கிறார். அப்போ இதுதான் பார்க்குறோம், நம்ம தேவன் பார்க்கிற விதமா ஒரு புது சிஷ்டியை தேவன் எப்படி பார்ப்பாரோ அந்த விதத்தில் என்ன பண்ணுறதுன்னா பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அன்பில் அபிவிருத்தி அடையும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சகோதரர் எழுதுறாங்க. படிச்சிருங்க சிஸ்டர். எனினும் கிறிஸ்துவுக்குள் அனைத்து சகோதரர்களும் அபூர்ண சரீரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதாவது அன்பினுடைய விருத்தி, அதாவது அபிவிருத்தி நம்ம பண்ணும்போது அந்த சுயநலமற்ற அன்பை நம்ம அதில் வளரும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மற்ற சகோதரரை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது இங்கே சகோதரர் அப்படி எழுதுறாங்க. படிங்க சிஸ்டர். எனினும் கிறிஸ்து ஆகையால் அவர்கள் அன்பின் ஆவின் இடத்தில் அபூர்ண வார்த்தைகளை கொடுக்கக்கூடும். சகோதரர்கள் தங்களது பொதுவான நம்பிக்கைகள் மற்றும் உயரிய நோக்கத்தினால் நெருக்கமாக கொண்டு வரப்படுவதால் அவர்கள் உலகத்தால் சோதனைக்கு உட்படுவதை பார்க்கிலும் சகோதரர் மூலமாகவே ஒருவருக்கொருவர் சோதனைக்குட்படுவது அதிகமாக இருக்கும். அப்போ அன்புல அபிவிருத்தி அடையணும், சுயநலமற்ற அன்பு வரணும்னா இப்போ எங்கேயே பிரச்சனை வருங்கிறார். உலகத்துக்குள்ளே காட்டிலும் எங்கே தான் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சகோதரர் மத்தியில் வரும். இப்போ வரும்போது ஒருத்தருக்கு சுயநலமற்ற அன்பு எப்படி பிறக்கும்? ரெண்டு சகோதரருக்குள்ள பிரச்சனை, ரெண்டு சகோதரிக்குள்ள பிரச்சனைனா இப்போ எப்படி சுயநலமற்ற அன்பு வரும்? மேலே அமைதி ஆகிட்டோமா? சரி, ஓகே. ஒருத்தர் பக்கத்தில் குறை இருக்கும்போது இதை தேவன் எப்படி பார்ப்பார்? இப்போ ஒரு சகோதரன் மேலே குறை இருக்குன்னா அந்த சகோதரனை தேவன் தன்னுடைய சுயநலமற்ற அன்புல பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்? எப்படி பார்ப்பார்? குறைகளோடு என்ன பண்ண மாட்டாருன்னா பார்க்கவே மாட்டார் இல்லைங்களா. அந்த சுயநலம் இல்லாத அன்பை தான் அவர் மேலே என்ன பண்ணுவாருன்னா செலுத்துவார். இதே மாதிரி தான் ஒருத்தர் இந்த பூமியில் இருக்கும்போது இந்த பலியின் ஜீவியத்தில் அவர் அபிவிருத்தி ஆகணும்னா சகோதரர்கள் மத்தியில் காணப்படக்கூடிய அந்த குறைகள் இருக்கு இல்லைங்களா, அதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு? இப்போ சுயநலமற்ற அன்பில் பார்த்துட்டாருன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அபிவிருத்தி ஆகிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா தயாராகிறாரு. இந்த மாதிரியான சோதனைகள் உலகத்துக்குள்ளே வர்றதில்லை, எங்கே தான் வருங்கிறத சொல்கிறாருன்னா சகோதரர்களுக்குள்ளே தான் என்ன பண்ணணும்னா வரும் அப்படிங்கிறத படிக்கணும். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அவர்கள் சில சமயங்களில் தூண்டப்பட்டு ஒரு சகோதரனையோ அல்லது சகோதரியோ நீங்கள் அன்பின் ஆவியை அதிகமாக காண்பிப்பதில்லை என்று கூறுகிறார்கள். இப்படியாக குறை கூறுகிற ஆவி எழும்பி அன்பானது சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. நாம் அன்பில் வளருகிற விக்தாசரப்படி அன்பின் ஆவி நம்முடையதாகும். சகோதரர்களின் குறைகளை நாம் கனிவுடன் பார்ப்போம். நமது அனுதின அனுபவங்கள் நமது சொந்த குறைவுகளை அதிகமாக போதிக்க வேண்டும். நமது குற்றங்களை கண்டுபிடிப்பதிலும் அதனோடு போராடுவதிலும் நம்மை தாழ்த்த வேண்டும். தனது சொந்த குறைகளை உணர்கிறவர் பரலோக பாதையில் சக யாத்திரியிடம் இரக்க உணர்வை காண்பிக்க வேண்டும். ஏனெனில் அவர்களும் இதே மாதிரியான போராட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த விதமாக நாம் செய்யவில்லை என்றால் நமது தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டோம். அப்போ நம்ம பார்க்குறோம் சகோதரர்கள் மத்தியில் நாம் காண்பிக்க வேண்டியது ஒன்று தான். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுயநலமற்ற அன்பு. ஆனால் அவங்க ஒருவேளை அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தாலும் நாம் அன்பில் அபிவிருத்தி ஆகுறோம், அந்த சுத்த இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு இருந்துச்சுன்னா நம்ம அவங்க மத்தியில் என்ன பண்ண மாட்டோம்னா அந்த குறைகளை
பார்க்கக்கூடாது, நம்ம வளர முடியாது அப்படிங்கிறத சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னு எழுதுறாங்க. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். சகோதரர்களுக்கான அன்பும் அவர்களுக்காக நமது ஜீவனை கொடுப்பதும் அவர்களை பாதுகாத்தல் ஆகியவை அனைத்தும் நமது கர்த்தருக்காக செய்யப்பட்டவை என்று நமது கர்த்தர் அறிவித்திருக்கிறார். அப்போ இது எப்படி ஒரு சகோதரரில் அந்த கவனித்து அந்த கனிவுடன் அவங்களுடைய எல்லாம் இது பண்ணும்போது இது எப்படி கர்த்தருக்கு செய்கிறதாகும்? அப்படின்னா ஒரு வசனத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த சிறியவங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை யாருக்கே செஞ்சது போல எனக்கே செஞ்சது போலன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். இப்படியாக அதை மதிக்கிறார். அது தேவைப்படுகிற காலம் வந்தால் அவர்களுக்காக நமது ஜீவனை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். ஆனால் இன்னும் குறிப்பாக அவர்களது சேவைக்காக இவைகளை அங்குலம் அங்குலமாக கொடுக்க வேண்டும். அது நடைபாதையிலுள்ள பணியை நீக்குவதாக இருக்கலாம், அல்லது அவர்கள் வியாதிப்பட்டிருக்கும் போது அவர்களை கவனித்தல், அல்லது சிற்றுண்டியோ அல்லது உணவையோ சமைத்தல், அல்லது நல்ல விதமாக அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அனுப்புகிற கடிதங்களாகவோ இருக்கலாம். எந்த விதமான சேவை என்பது முக்கியமல்ல. இந்த மாதிரி வழிகளிலும் இன்னும் மற்ற வழிகளிலும் கர்த்தருடையவர்களுக்கு செய்யப்படுகிற ஊழியங்கள் ஆகும். அவர்களுக்காக நமது ஜீவனை கொடுத்தலாகும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நமது நேரத்தையும் பலத்தையும் பயன்படுத்துகிற இப்படிப்பட்ட சலுகைகள் மற்றும் சந்தர்ப்பங்களில் நாம் களி கூறுகிறோம். நமது தற்கால ஜீவியம் கர்த்தருடைய மற்றும் நம்முடைய சகோதரர்களின் ஊழியத்திற்காக மட்டுமே என்பதை உணர்ந்து கிடைக்கும் சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு எல்லாருக்கும் விசேஷமாக சகோதரர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நாம் மாம்சத்தில் இருக்கும்போது அந்த இடத்தை நாம் அடைய முடியாது. அந்த இடத்தில் ஒரு சகோதரனை புண்படுத்த வார்த்தையும் இராது, செய்கையும் இராது. அப்போ எந்த நிலைமைக்கு வந்தா இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறத அங்க சகோதரர் என்ன பண்றாங்கன்னு எழுதுறாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம், இங்கே பிரதானமாக பேசக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கற்பனைகளினுடைய நோக்கம், அந்த தேவன் கொடுத்த கட்டளையினுடைய முடிவு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அன்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை மட்டும் படித்து முடிச்சிடலாம். கிறிஸ்துவுடன் அவரது சிங்காசனத்தில் ஒரு இடம் கொடுக்கப்படும் என்று நாம் நம்பிக்கை கொண்டிருப்போமானால் புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரமாணத்தின் முடிவை, கற்பனையின் முடிவை அவரது கிருபையினால் அடைய பார்ப்போமாக. அது சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே ஆகும். இது ஒவ்வொரு பூமிக்குரிய நம்பிக்கைகளையும் லட்சியங்களையும் விரும்பி சந்தோஷத்துடன் பலியிடுவதற்கு ஊக்கமளிப்பதாக இருக்கிறது. முற்றும் ஜெயம் கொண்டவர்கள் காத்து கொண்டிருக்கும் பரலோக சொந்தத்திற்கு பாத்திரவான்கள் ஆகும்படி அது ஜீவனையும் சகோதரர்களுக்காக சந்தோஷத்துடன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறோம், தேவன் அவருடைய கற்பனைகள் மூலமாக வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தினுடைய முடிவு அங்கே 3 விஷயமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பு. அது சகோதர மத்தியிலும் காணப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய அன்பு சகோதரர் தேவனுடைய கட்டளையின் முடிவான திட்டம் என்ற தலைப்பின் கீழ் த அல்டிமேட் டிசைன் ஆஃப் லா அப்படிங்கிற பாடத்தின் கீழ் நமக்கு சகோதரர் கொடுத்த கருத்துக்களை நமக்கு தொகுத்து கொடுத்தார். நன்றிகளை நாம் தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று இரவின் இணை கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் அமிர்தராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 11. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். லூக்கா 24:48. அப்போஸ்தலர் தமது மீட்பரின் கன்னி பிறப்பு, அவருடைய பரிசுத்தமான வாழ்வு, ஜீவியம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகிய காரியங்களுக்காக மட்டும் சாட்சியாயிராமல் இவைகளுக்கு மேலாக நியாயப்பிரமாணமான முழுமையும் நிறைவேற்றி மீட்பற்குரிய எல்லா தகுதியையும் உடையவரான கர்த்தர் இருந்தார் என்பதற்கு சாட்சி சொல்வதே அவருடைய முக்கியமான பணியாகும். இப்போது கர்த்தர் என்றென்றும் ஜீவிப்பாராக இருந்து தம் மூலம் தேவனிடம் வருபவருக்கு உபகாரியாக இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் தங்கள் பணியை எவ்வளவு விசுவாசமாக நிறைவேற்றினார்கள்
தேவனுடைய எந்த ஆலோசனையும் அப்போஸ்தலர்கள் மறைத்து வைக்கவில்லை. உலக பிரகாரமான ஞானம் உடையவர்கள் பெரிய குற்றவாளியாக அடிக்கப்பட்டு மரண தண்டனை பெற்றவரை ஒரு கேவலமான நிலைமையை அடைந்த அப்படிப்பட்ட ஒருவரை போதகர், குரு என்று அழைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு சீடர்களை ஏற்படுத்துவது மிக கடினமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த உண்மையுள்ள சாட்சிகளாகிய அப்போஸ்தலர்கள் சிலுவையில் சின்னத்தை சிறுமையின் சின்னமாக மாமிசம் இரத்தமும் என்கின்ற வழியில் தைரியமாக அவமானத்தை முழுமையாக எடுத்து சொன்னார்கள். அப்போஸ்தலருடைய சிறுமை செய்கைகளையும் விட்டு வைக்கவில்லை. பேதுரு மறுதலித்து யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்து அவர்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று பேசிக்கொண்டது ஆகிய யாவற்றையும் போதித்தார்கள். தேவன் வெளிப்படுத்த விரும்பிய அனைத்து சத்தியங்களையும் எளிமையான வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆமென். அறிவிப்புகள். வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் நம்ம யோபு புஸ்தகத்தின் வகுப்புகள் 7:15 மணிக்கு துவங்கும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு கூட்டத்திற்கு இறுதியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 94வது பாட்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடலுக்கு பின்பு நம்முடைய அன்பு சகோதரர் அம்ப்ரோஸ் அவர்கள் நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே,
ஆசையும் நீரே என் எல்லாமே ஐயா நீதானே என் எல்லாமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு இன்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே இன்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே என்னாலுமே ஐயா நீதானே என்னாலுமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா. நம்மை முற்றிலும் தாழ்த்தி சுத்த இருதயத்தோடு அப்பா அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அனைவரும் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து இம்மட்டுமாய் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் அன்பின் பாதையிலும் வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் மெய் தேவனே கர்த்தாதி கர்த்தாவே அப்பா உங்கள் அந்த விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள திரு நாமத்திற்கு எங்கள் மீட்பரும் கண்மலையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிற இயேசு ஆண்டவருடைய பரிசுத்த திரு நாமத்திலே தெய்வமே இந்த இரவு வேளையில் சகோதர சகோதரிகள் நாங்கள் அனைவரும் உங்களுக்கே துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். அன்பு தகப்பனே தேவரீர் இந்த நாளை நீர் எங்களுக்கு தயவாய் தந்திருக்கிறீர் சுவாமி. அப்பா உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் அதை உணர்ந்து கொண்டவர்களாய் நீர் இந்த நாளில் எங்களுக்கு என்ன சத்தியத்தை தர சித்தமாயிருக்கிறீர் என்று முது பாதத்திலே அமர்ந்து அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் தகப்பனே. தேவனே இந்த நாளிலும் ஒரு மாயமற்ற விசுவாசம் அந்த நல் மனசாட்சி உடையவராய் எப்படி நடக்க வேண்டும் என்று அப்பா அந்த புது சிருஷ்டியினுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றும் அப்பா அந்த நல் மனசாட்சியிலே மாயமற்ற விசுவாசத்திலே அன்பு சகோதர அன்பு அந்த பிரதான அன்பாய் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கத்தக்கதாக அந்த போதனையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அன்பு தகப்பனே தேவனே இதை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாய் அப்பா இந்த சத்தியத்துக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அப்பா முடிவு பரியந்தம் சத்தியத்திலே நிலைத்து நின்று உமக்கும் உம்முடைய நேசகுமாரனுக்கும் அப்பா அந்த உண்மையுள்ள சாட்சியோட வாழ்வை வாழ்வ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வரத்தால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் வேலையிலே ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே நீரே சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்பா நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஆகவே அப்பா இந்த நாளிலும் நீர் கொடுத்த அந்த சத்தியத்திற்காக அப்பா உமக்கும் உம்முடைய நேசகுமாரனுக்கும் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து அப்பா இந்த நாளிலும் நீர் கொடுத்த அந்த சத்தியத்திற்கு நன்றி செய்கிறோம் ஆண்டவரே. இந்த வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும்
எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் குருவும் போதகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அரசருடைய பரிசுத்த நாமத்திலே இந்த தாழ்மையான விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, ஆம்.